வெல்கம் டு லேர்னர்ஸ் ஃபேக்டரி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விண்டோஸ் 11 வந்து எப்படி மேக்னிஃபையர் வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். விண்டோஸ் 11 வந்து மேக்னிஃபை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா செட்டிங்ஸில் போயிட்டு அதை முதல்ல எனேபிள் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா விண்டோஸ் கீ ப்ரெஸ் பண்ணுங்கள், செட்டிங்ஸ் போங்க, செட்டிங்ஸில் போனோன்னா ஆக்சசிபிலிட்டி போங்க. ஆக்சசிபிலிட்டியில் போனோன்னா உங்களுக்கு மேக்னிஃபையர் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா மேக்னிஃபையர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோன்னே இங்கே மேக்னிஃபையர் வந்து இப்போ ஆஃபில் இருக்குது. இப்போ நான் வந்து இதை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணோடனே நமக்கு இங்கே மேக்னிஃபையருடைய ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகுறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இப்போ நம்ம மவுஸ் பாயிண்ட் எங்கே வச்சுருக்கோமோ அங்கெல்லாம் நம்ம மேக்னிஃபை பண்ணி பார்க்க முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேக்னிஃபையர் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் மேக்னிஃபையர் பிஃபோர் சைன்இன், ஸ்டார்ட் மேக்னிஃபையர் ஆஃப்டர் சைன்இன். ஸோ அது உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், press the Windows logo key plus symbol, the plus sign to turn on magnifier and press the Windows logo key plus escape to turn it off. ஓகேங்களா? உங்களுக்கு எப்படி வேணும்னாலும் அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இப்போ இங்கே ஒரு வெப்சைட் நேம் கொடுக்குறேன். அதை வந்து இப்போ நாம் மேக்னிஃபை பண்ணி பார்க்கலாம். விண்டோஸ் தென் ப்ளஸ் கீ. ஓகேங்களா? ப்ளஸ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மவுஸ் கர்சர் பாயிண்ட் எங்கே இருக்கோ அந்த இடத்துல அது ஜூம் ஆயிடுச்சு. அகைன் ப்ரெஸ் விண்டோஸ் ப்ளஸ் மைனஸ் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது ரீஸ்டோர் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் மேக்னிஃபையருடைய கீ ஸ்ட்ரோக் இன் விண்டோஸ் 11. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லேர்னர்ஸ் ஃபேக்டரி. மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் திரும்ப நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.